Assalamualaikum. Welcome to IJ Travel Diaries. மிச்ச நாளா கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருந்துச்சு, மாமி வீட்டு போகலையா, மாமி வீட்டு போனால் vlog போடுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கு வந்து நீங்களும் எதிர்பார்த்த vlog தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்கள் வந்து ஜும்மா போகிறோம் தான் நான் போமென்னு பிளான் பண்ணேன். அப்போ மார்னிங்கோடய அம்மா வந்து பீஸா டோ பிணைஞ்சு காட்டி கொண்டு தான் இப்படி தான் செய்யணுமெண்டு. அப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பீஸா பிணைஞ்சு வச்சுருந்துச்சி ஈவினிங்க்கு செஞ்சுட்டு போமென்ட்டு. லாஸ்ட் டைம் பீஸா செஞ்ச நேரமும்மா எல்லாரும் வந்து ஃபேன் ஆயிட்டாங்க. ஸோ மறக்க கேட்டு கேட்டுக்கும் அப்போ சொன்ன சரி செஞ்சு எடுப்பேன், போக்கிற சரி திண்டு கொண்டு போக ஹெலுமெண்டு. பீஸா டோவை செஞ்சு ஒரு சைடில் வச்சுட்டா அது வந்து பொங்கணும் சுட்டி. அப்போ அந்த கேப்பில் உமா வந்து வட்டலாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா. எங்கள் உம்மை செய்கிற வட்டலாப்பம்ன்றா கொஞ்சம் ஸ்பெஷல் கூட என்றால் யாருக்குமே அப்படி தான் நினைக்கும். அவங்கள உம்மோட கையால் செஞ்சேன்னா அது எக்ஸ்ட்ரா டேஸ்டி ஆகிக்கும். எங்களை மச்சன் ஜீனியஸ் எல்லாம் உம்மோட வட்டலாப்பத்தை ஃபேன். ஸோ அவங்க வந்து கேட்டு கேட்டீங்கன்னாங்க. அப்போ உம்மா வந்து மார்னிங் செஞ்ச ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 7, 8 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அதில் வந்து 10 முட்டை. இன்றைக்கி நாங்கள் 10 முட்டைக்கு தான் செய்கிறேன். அது சரி 10 முட்டையே முடிச்சு போட்டு நீ போகல யாரோ கேட் தட்டுற சத்தம். அவரை பேத்து பார்த்தேன்டா எங்களோட பேக்கரி மாமா என்ன நான் வந்து கொண்டு போகிறது கேக் கேட்டிருந்தேன். அப்போ அவர் வந்து தந்துட்டு போனேன் அதையும். அப்போ உமா வந்து வட்டலாப்பத்தையும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அண்ட் அந்த முட்டை பற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கருப்பட்டி நாங்கள் காய்ச்சி வைக்கிறதானே அந்த கருப்பட்டியையும் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு 3 டேஸாக எனக்கு பிளாக்ஸ் போட நான் போணுச்சு. ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃபர்ஸ்ட்டுக்கு சாரி சொல்லிக்கோறேன். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜஸ் ஆகிக்கட்டும் என்னைய கண்டவங்களாம் இருந்தாலும் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இந்த பிளாக்ஸ் போடல பார்த்துட்டீங்கிறாமன்னு லைட்டாக பிஸி ஆகிட்டேன். ஸோ போட கிடைக்கல, சாரி. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 monthஸில் நினைக்கிறேன் இதுதான் என்னோட பிக்கஸ்ட் பிரேக். அண்ட் நான் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த நாள் எப்படி சரி போட பார்ப்பேன். இந்த டைம் வந்து 3 நாளுமே எனக்கு போடலாம் போணுச்சு. அது நல்லா மிக்ஸ் ஆகல உமா வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் கொஞ்சம் ஊற்றி கொண்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன சரி பேன் இல்லாட்டி ஒரு ட்ரேல இதில் நாங்கள் அந்த வட்டலாப்பத்தை அவிக்க வைக்கோம். அதுக்கு வந்து இந்த மிக்சரை கொஞ்சம் வடித்து அது நல்லா வடிக்கணும். அது வடித்து ஊற்றிக்க வர நாங்கள் வந்து ஒரு பழைய ரைஸ் குக்கருக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு கீழே கொண்டு வச்சு அதுக்கோசரம் தான் அந்த நாங்கள் வட்டலாப்பத்தை அவிக்க வச்சு பேனை வச்சேன். அப்புறம் நாங்கள் வந்து வெளியே விறகு அடுப்பில் தான் வட்டலாப்பம் அவிச்சதும். அந்த சைடில் வட்டலாப்பம் வேலையில் முடியவங்கள இங்கே தாத்தா வந்து மக்ளூபா அண்ட் அவக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் மக்ளூபா செய்கிறான்னு செஞ்சு தீருத. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல உமா என்னைய கூப்பிட்டு சொன்ன இப்படி வட்டலாப்பம் வந்திக்கு சூடாவே ஜீனியஸுக்கும் எங்க மச்சனுக்கும் எனக்கும் போட்டு தந்த. வட்டலாப்பத்துட்டு அந்த டெக்ஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு விலகு தைக்கும் வட்டலாப்பம் எவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. நான் இதுக்கு போட்ட பிளாக்ல நான் சொன்னது அது கேரட் அல்வா செஞ்சு தந்தேன்னு, பட் எனக்கு காட்ட கிடைக்கல. ஸோ அது இப்படிதான் ஈஸி. ஆக்சுவலா நான் அது ஹாஃப் தின்ன போல தான் எனக்கு நினைவு வச்சு காட்டணும்ண்டு. அப்ப அதையும் தின்னுட்டு வட்டலாப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வந்த ஜீனியஸ் கொடுக்கறதுக்கு. நான் உம்மா ஜீனியஸ் எல்லாம் மீந்து ஹால்ல தின்னு கொண்டிருந்தேன். அப்பதான் இல்லையான எழுப்பி வார ரூம்ல இது வந்து பார்த்ததுமே அந்த டர்ட் ஆமெண்டு செல்லு அவ தவணை சைஸ்ல ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்குது. அந்த அதை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இப்ப அவ கூட்டுறான். ஜும்மா முடிஞ்ச நேரத்தோட வெளியாகணும்னு சொல்லிட்டு 7 மணி மட்டும் எல்லாம் பாஸ்டாவே செஞ்சேன்.
அப்போ நான் வந்து டக்குன்னு டொமேட்டோ ஒனியனும் வெட்டி வச்ச பீஸாக்கு அந்த சைடில் தாத்தட வந்து மக்ளூபோட ரைஸ் ரெடி ஆகிட்டு தாத்தா காட்டி கொண்டு இந்த பார்க்க சொல்லி இவ்வளோ நல்லா வந்தீங்கன்னு. பீஸாக்கு வந்து நார்மலாக அந்த டொமேட்டோ சாஸ் மோசக்கால டொமேட்டோ ஆனியன்ஸ் வச்சுட்டு சீஸ் போட்டு தான் பீஸா செஞ்சு எடுத்தேன். நான் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தேன்டா மக்ளூபா தாத்தா வந்து டம் போட்டு ரெடி பண்ணி வச்சு பாதி பேர் திண்டு முடிஞ்சு. அப்போ அதுக்கு வந்து தாத்தா சிக்கன் கிரேவி ஒன்றும் ரைத்தாவும் தான் செஞ்சிச்சு. டக்குன்னு தின்னுட்டு நானும் ஜீனியஸும் டவுனுக்கு கொஞ்சம் போனேன். டவுன்டா ஸ்ரீயானி கொஞ்சம் போனேன். இன்னும் கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்துச்சு. எப்படியுமே லாஸ்ட் மூமெண்ட் பர்ச்சேசிங் வந்து எந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போக ரெடியாக முதலும் ஈக்கும். அன்னைக்கு பார்த்தேன்டா ஜீனியஸும் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் மச்சனுக்கும் தெரிஞ்சதாரோ வந்தேன்னு அவங்க பேசி கொண்டிருந்தப்ப எனக்கு லேட் ஆகுதே. நான் சொன்னேன் நீங்க பேசுங்க, நான் வந்து மற்ற வேலையை பார்க்குறேன்ட்டு அவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் போனேன் சாரி செக்ஷனுக்கு. சாரி ஒன்று எடுக்கணும் சுட்டி. ஆக்சுவலாக எனக்கு வந்து சரியாக சாரி செலக்ட் பண்ண தெரியா. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 3 செலக்ட் பண்ணி வச்ச ஜீனியஸ் வந்த போகிறோம் அவர் ஒன்றை செலக்ட் பண்ணி எடுக்கட்டுமேட்டு. அப்போ 2 3 எடுத்ததுல ஜீனியஸ் வந்து அவருக்கு இந்த கோல்ட் கலர் சாரி தான் நான் இப்போ பெருசாக விரிச்சு வச்சிங்க அந்த சாரி தான் பிடிச்சிருக்கேன்னு அப்புறம் அதுவே எடுப்போமேட்டு அவர் தான் பேக் பண்ணேன். நான் வெட்டிங்க்கு சாரி எடுக்கல. என்ன மாமிக்கு தான் நான் சாரி எடுத்தேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் மாமிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்றா எடுத்துக்கிறேன். அப்போ அதுவும் எடுத்துக்கொண்டு நானும் ஜீனியஸும் போயிட்டு ஸ்லிப்பர் எல்லாமே வாங்கினேன். நாங்கள் ஈவினிங் 3 o'clock போல் வெளியாகணும்னு பார்த்தேன்டா இங்கனைக்கு ஸ்ரீயானிக்குள்ளேயே 4 ஆகிட்டு. அப்புறம் அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு பார்த்தேன்டா மாமிக்கு எடுத்த மாமா கொண்டும் எடுக்கலேன்ட்டு. அப்போ நான் ஜீனியஸை சொன்னேன் முன்னுக்காலே ஷர்ட் சேர்க்குது மாமாவுக்கு முண்டை எடுத்துக்கொண்டே போமெண்டு எனக்கு ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ண போமெண்டு ஜீனியஸை கூட்டிக்கொண்டு போனேன். மாமா பொதுவாக பிளெயின் ஒயிட் இல்லாட்டி ஒயிட் கலர் ஷர்ட்ஸில் என்ன சரி மாதிரி தான் உடுப்பாரு. அப்போ அது மாதிரி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை அன்னைக்கே பேக் பண்ணி எடுத்தோம். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட 2வது வெட்டிங் ஏண்ட வெட்டிங் அப்படி எந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டுக்கு போகிற ஸ்ரீயானிக்கு தான். ஐசுட்டி அங்கேக்கு ஸ்டாஃப்ஸ் அங்கே வேலை செய்யல எல்லாத்துக்கும் வந்து எங்களே நல்ல பழக்கம். ஐசுட்டி போனால் நல்லா பேசி பழவி எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமான சாய்ஸ் எப்படி என்னமோ அவங்களுக்கு தெரியும். அங்கே வேலையெல்லாம் முடிவிச்சுட்டு வெளியாகக்குள்ள நல்ல மழை மழை பெய்யறதுக்கு ஈக்கல்ல ஆனால் நல்ல மழையாண்டு வந்துச்சு. இவன் அன்னைக்கு இது நானும் ஜேனியஸும் பொம்பை ஸ்வீட்டுக்கிட்ட போனேன். இப்போ நான் ஸ்ரீயானியை பற்றி சொன்ன மாதிரி தான் இந்த பொம்பை ஸ்வீட்டும் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே தார்ட என்ன சிஸ்டர்ட மூத்த தாத்தர்லேருந்து 2வது 3rd என்ன ஃபங்க்ஷனுக்கு நின்று இந்த பொம்பை ஸ்வீட் தான் போனேன். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஜிலேபியாக இருந்தாலும் கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு வ்ளாக்ஸ்லேயே நீங்கள் பார்த்திருப்பீங்க நான் சரி ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போகிறேன்னாலும் இந்த ஷாப்பாக தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். அவங்களோட ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை அங்கே பட்டி சமோசா அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஃபலூடா தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா தாத்தர் வ்ளாக்ஸ் நீங்கள் பார்த்திக்கும் நான் எப்போக்கு போனாலுமே ஃபலூடா ஒன்று எடுத்து குடிக்கிறதே தான். நான் இந்த ஷாப்பில் ஜிலேபி எடுக்க ப்ரிஃபர் பண்ணேன்டா இந்த ஷாப்பில் ஜிலேபி வந்து டெய்லி போடுவாங்க. அப்போ அப்படின்னா இப்போ 2 நாளைக்கு என்னாலும் வச்சு கொண்டாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ஈக்கும் சொல்லி தான் இங்கால எடுப்போமேட்டு ப்ரிஃபர் பண்ணேன்.
எல்லார்கிட்டயும் மறுக்காலும் சொல்றேன். ஐம் ரியலி சாரி. எனக்கு வந்து இந்த ஒரு 4, 5 டேஸாவே விளாக்ஸ் எடுத்துட்டு வர கிடைக்கல. அவ்ளோ பிஸி ஆயிட்டேன். இன்ஷா அல்லாஹ் வெட்டிங் விளாக்ஸ் எல்லாமே வருது. ஸ்டே டியூன்ட். எப்பக்கும் தர சப்போர்ட்ட தாங்க. எங்களோட இருங்க. இதுக்கு போற கண்டினியூஸா விளாக்ஸ் டெய்லி அப்லோட்ஸ் ஆகும். அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு எடுக்கணுமான்னு எடுத்துட்டு நானும் ஜீனியஸும் வெளியாகினா என்ன போக லேட் ஆகுது சுட்டி. அப்போ எங்கள் செகண்ட் சிஸ்டர் வரல. ஏன்னா மச்சன் ஆஃபீஸ்லேருந்து வர டைம் சரி சுட்டி. அப்போ உம்மா வாப்பா என்ன மூத்த தாத்தாவும் மச்சனும் தான் கூட்டிட்டு போய் துட்டேன். சாமன் ஒரு கொடை இன்ச்சி பஸ்ஸில் எல்லாம் எடுத்துட்டு போக கஷ்டம். அப்போ உம்மா சொன்னா கூட்டிட்டு போய் துட்டுறாமேட்டு இன்ஃபீஸ் டயர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி உங்களுக்கு இதில் டீட்டெயில் வ்ளாக் பார்க்குற மாதிரி மேலே. அப்போ நாங்கள் வெளியாகக்குள்ளே நல்ல மழை. நான் பொம்பை சைட் போன நேரமே சமோசா எடுத்துட்டு வந்தேன். ஹைவேல எப்படி நிப்பாட்டையெல்லாம் எங்கேயுமே இறங்குவோமேலாம். அப்போ பசி வந்தா சமோசாவும் தின்னுவோம்ட்டு தான் அதை எடுத்தேன். அப்போ நானும் உம்மா எல்லாருமே சமோசாவும் தின்னுட்டு உம்மா வந்து பீஸாவும் வெட்டி பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வந்துச்சு. நடுவில் போக்கெல்லாம் தின்னுவோமேட்டு சமோசா பீஸா எல்லாம் தின்னுட்டு ஈவினிங்க்கு டீ குடிக்காம இப்போமா. அப்போ ஹைவேல சர்வீஸ் ஏரியாவில் போயிட்டு நான் வந்து நெஸ்கஃபே எங்களுக்கு ஒன்மானத்துக்குள்ள ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன். அன்னைக்கு ஜீனியஸும் நானும் கொஞ்சம் ஏடிஎம் போனேன் கேஷ் வித்ட்ரா பண்ணதுக்கு என்ன. நாங்கள் இங்கே டீ ஆர்டர் பண்ண கேப்பில் எங்களோட உமாவும் தாத்தா எல்லாம் காகில்ஸ் கிட்ட போயிட்டு திங்ஸ் கொஞ்சம் வாங்குவோமெண்டு சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தேன்டா க்ளா மெஷின்ஸ் இருந்துச்சு. அப்போ சீனியர்ஸுக்கு வந்து அவர் அவசரமாக போயிட்டு ஏடிஎம்மால் சல்லி வித்ட்ரா பண்ணிக்கொண்டு வந்ததே அதில் விளையாடோன்மெண்ட் தான். அவரும் அப்படியே இது வந்தா சிம்பிள் சும்மா அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி நினைச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தாரு. பார்த்தா 1 2 3 1000 ரூபா சல்லைக்குமே விளையாடினாரு. ஒன்று சரி ரத்த கிடக்கல்ல. இந்த மெஷின்லேயே ஒரு 4, 5 தடவை ட்ரை பண்ணிட்டு அதே தவணுமெண்டிருந்தாரு. அப்புறம் அது வந்து செட் ஆகல. அதோட மற்ற மெஷினுக்கும் சேர்த்து அதுலேயும் செஞ்சு பார்த்தேன்டா அதுலேயும் வரல. 1000க்கு விளையாடிட்டு இப்ப அதுவும் போதாண்டு அவசரமா ஏடிஎம் ஓடுறாரு. அவருக்கு மறுக்க விளையாடணுமாமெண்டு அப்புறம் பார்த்தேன்னா மறுபடியும் 500க்கு விளையாடி அதுவும் மெத்தல்ல. அதோட வானம் போதுமென்னுட்டு நாங்க வந்து ஒரு ரோல்ஸையும் தின்னுட்டு திரும்பி வெளியாகிட்டோம். அப்ப பார்த்தேன்டா ஹைவேல ஒரு பொன் கார் போகுது. எங்களுக்கு அப்படியே 3 மந்த்ஸ் பேக் நாங்களும் இப்படி தானே போனேன்ட்டு. ஆனா ஏன்ட அதிகமாகிடுச்சு பகல் டைம்ல. அதை எல்லாமே பேசி பேசி பேசிட்டு பார்த்தேன்டா நாங்கள் ஹைவேல இருந்து எக்ஸிட் ஆகி பலபிட்டி கிட்டே ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான் அப்படியே என் மாமி விட்டுக்கிட்ட வந்து இறங்கி பேக்ஸ் எல்லாமே இறக்கி வச்சுக்கொண்டு இருந்தா. அப்ப அப்படியே அம்மா பாப்பா மச்சான் தாத்தா எல்லாருமே வந்த மாமி வீட்டுக்கு. எலெக்ஷன் டைம் சுட்டி எங்க போனாலும் எலெக்ஷன் கதை தான். நாங்க பேத்தும் அதே தான் அந்த தாள் எல்லாமே வச்சுக்கொண்டு எலெக்ஷனை பத்தி பேசிக்கொண்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்து உளுந்து வடை பானியாப்ப வாழைப்பழம் சமோசா எல்லாமே வச்சிருந்தாங்க. மாமி டீ ஊற்றிருந்துச்சி. அப்போ அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்துட்டு அங்கேருந்து வெளியாகின்னு சாட்சி வீட்டுக்கிட்ட போமெண்டு சாட்சியில மகாலுக்கு தான் வெட்டிங் இருக்குது. அப்போ அன்னைக்கு போயிட்டு பேசிட்டு வருவோமேண்டு. ஏன்னா உமா திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து படம் சொல்லி உமா சரி நாங்களே போயிட்டே போமெண்டு பயணம் சொல்லிட்டு அப்படியே வெளியாகினா எங்களோட தாத்தர மாமி வீட்டுக்கு போமெண்டு. அப்போ தாத்தர மாமி வீட்டில் வந்து அவங்க டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உமா வானமெண்டு சென்ன உமா செல்லவும் வானமெண்ட சும்மா வேத்துட்டு போமெண்டு பார்த்தா எங்க மச்சன் செல்லி அவங்க வந்து ராவ் சாப்பாடும் ரெடி பண்ணி
உம்மா பேத்து கொஞ்சத்தில் ஜீனியஸ் என்ன இப்போ மாமிக்கும் மாமாக்கும் கொண்டாந்த ட்ரெஸ் அதெல்லாமே கொடுப்போமெண்டு அவங்களுக்கு எப்படியோ தெரியவே பிடிச்சிக்கா இல்லை எங்களுக்கு தெரியவே பாப்பம் கொடுத்துண்டு அப்போ மாமாக்கு கொடுத்துட்டு மாமி முழுக்க வெளியேனாங்க கூப்பிட்டு கொடுத்தேன். நான் வந்து பயந்து பயந்து தான் கொடுத்தேன். மாமி வந்து அது கலர் கூடியாகுமோ மாமி அந்த கலர்ஸ் உடுத்ததுக்கு வந்து குறவாம். அப்போ பார்த்தேன்டா மாமிக்கு இந்த மாமுக்கும் தான் நாங்கள் கொடுத்த ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சி. டின்னருக்கு வந்து சோறு தான். அப்போ சோறும் கோவாக்கி மீனும் வேற வாழைக்காய் அதுவும் ஆக்கிருந்துச்சி. அப்போ 11 கிட்ட ஆகும். நானும் ஜீனியஸும் பேக் எல்லாமே அன்பேக் பண்ணுவோம். அல்மாரியிலெல்லாம் அடுக்கி வைப்பேன்னு பார்த்து ரெடியாக கொண்டிங்க போக எங்கள் தாத்தா கால் இப்போ நான் போப்பறேன் இந்த சொன்னேன். நான் வெளியே வரேன் வேற நிப்பாட்டிட்டு போங்கண்டோம். நானும் ஜீனியஸும் அங்கே போய் நின்று கொண்டிருந்து அவங்க வர காட்டியும் அவங்க வந்து பேசி கொண்டு இருந்துட்டு வெளியே ஆயிட்டாங்க. இன்ஷால்லா நாளை வீடியோவில் சந்திப்போம். எல்லாரும் கவனமாயிருங்க. பாய் பாய்.